பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் ஒரு விஷயம் கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஏசாயா 65வது அதிகாரம் 23வது வசனம். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. உங்களை பார்த்துதாங்க கர்த்தர் சொல்றாரு, நீங்க இந்த மாதம் முழுவதும், போன மாதம் முழுவதும், போன வருடம் முழுவதும் நீங்கள் உழைத்த உழைப்பு கையில இல்லையா? அது பொத்தலான பையில போட்டது மாதிரி போயிருச்சா? திரும்பி பார்த்தா எதுவுமே சேர்த்து வைக்கல, சேர்த்து வச்சதும் வீணா போயிருச்சு. இல்ல, நான் மாசம் முழுதும் உழைச்சனே, எனக்கு எந்த பலனும் இல்லையே என்று சொல்லி வேதனையோட கவலையோட இருக்கல. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க விருதாவாக உழைப்பதில்லை. உங்களுடைய உழைப்புக்குள்ளே பலனை என் தேவனாய் கர்த்தர் சீக்கிரத்தில் உங்கள் கைகளில் பார்க்கிறதை நீங்கள் புசித்து பார்க்கவும், அதன் மூலம் ஆசீர்வாதங்களை பெறும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்த அதே அதிகாரத்துல பாருங்கள், அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதுமில்லை. அநேக பெற்றோர்களுடைய பிள்ளைகள் அநேக பாவ வழக்கங்களுக்கு அடிமையான ஆகப்பட்டபடினால் அவர்களுக்கு அது துன்பத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறது. ஆனால் என் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லிக்கிறார். நீங்க உன் கர்த்தருக்கு பயந்து பெற்றோர்கள் நடப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்களும் நானும், நம்முடைய பிள்ளைகள் நமக்கு துன்பம் உண்டாக கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் அல்ல, நம்முடைய பிள்ளைகளால் நமக்கு சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பிள்ளைகளை துன்பம் உண்டாக பெறுவதும் இல்லை. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கின்ற வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த கர்த்தரால் பிள்ளைகள் போதிக்கப்பட்டு அவர்களால் உங்களுக்கு சமாதானம் வரும். அவர்கள் உங்களுக்கு துன்பம் உண்டாகும்படி நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அல்ல. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்பார்களாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு தான். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த மகனும், எங்களுடைய சந்ததிகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் இருப்பீர்கள். நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நீங்கள் இப்பொழுது இந்த வார்த்தை கேட்கும்போது அறிக்கிடுங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கர்த்தர் தந்த ஈவு. உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் சமாதானத்தை காண்பீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. அவர் திட்டம் பண்ண வைத்ததன்படி, அவருடைய சித்தத்தின்படி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சகலும் நன்மைக்கு எதுவாய் செய்ய போகிறார். சில வீட்டுல பெற்றோர்கள் பிள்ளைகள் பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, பாவ பழக்க வழக்கங்கள் அடிமையா இருக்கிறான்னு கவலைப்பட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளைகளை கர்த்தரே போதித்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உங்களிடத்தை திருப்பி நிச்சயமா தருவார் பெற்றோர்களே. ஏனென்றால் பல பிள்ளைகள் வியாதி பலவீனத்துக்குள்ள போகிறதுக்கு காரணம் பிசாசின் வல்லமையில் கட்டப்பட்டிருக்க வாலிப பிள்ளைகள் அப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ள போகிறதுக்கு காரணம் பாவ பழக்க வழக்கங்கள். அதை காரணம் காட்டி பிசாசானவன் சிகரெட்டு வலிக்க வைக்கிறான், தண்ணி அடிக்க வைக்கிறான், பாக்கு போட வைக்கிறான், வேசத்தனத்திற்குள்ள நடத்தி செல்லுகிறான். ஒருத்தர் லவ் பண்ணி பிரிய முடியாதபடி பாவம் செய்து விட்டு கடைசியில ஆணோ பெண்ணை யாரோ ஒருத்தர் விட்டு விட்டால் அது பழிவாங்குற எண்ணத்தோடு கூட போய்விடுகிறது. ஆனால் என் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். இன்றையிலிருந்து உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், என்னுடைய மகனால் எனக்கு சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் நான் விசுவாசித்து அறிக்கையிடுகிறேன். நீங்களும் விசுவாசித்து அறிக்கையிடுங்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் நீங்கள் இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி வாஞ்சினி ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.